ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப்போட எபிசோட் 298 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டு கோஸ்ட் வருதுடா. சூரிய உதயமானதுல இருந்து நம்ம ரெண்டு பேருமே போர்க்காலத்துல தான் இருக்கணும். நீ சொல்றது சரியா? வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்துட்டாங்களா? இவன் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நருட்டோவா? இவங்க ரெண்டு பேரும் கிட்டியா? இவங்கள உனக்கு தெரியுமா நருட்டோ? ஆமா, ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்லவனுங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படணும்னா நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு நிறைய நாட்கள் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு சில நிமிஷங்கள் தான் போன மாதிரி தோணுது. ஆமா, மாறிட்டேன் நருட்டோ. ஓ, இத பத்தி சொல்றீங்களா? ஆமா, மாறிட்டேன். நைன் டெயில்ஸோட சக்ரா இப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல. இதோ இதுதான் என்னுடைய சக்ரா மோட். இல்ல, புரியல. நைன் டெயில்ஸோட பவரை எப்படி கட்டுப்படுத்தணும்னு கத்துக்கிட்டியா? பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. அதனால என்ன இது ஆச்சரியம்? கஷ்டம் இல்லையா? அவன் அந்த வித்தையை கத்துக்கிட்டான். அதனால நீங்க எனக்கு தான் நன்றி சொல்லியாகணும். போதும், சும்மா வாய்க்கு வந்ததா அடிச்சு விடாதீங்க. அதான்டா உண்மை. சொன்ன மாதிரி உன்னால வெறுப்ப மொத்தமா கடந்து வர முடிஞ்சுதா நருட்டோ? ஆமா, உண்மையான வலினா என்னங்கறத நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. ஆக்டோபஸ் தாத்தா வாட்டர்ஃபால் ஆஃப் ட்ரூத் சமாளிக்க உதவுனாரு. அப்புறம் என்னுடைய அம்மா அப்பா என்ன நம்பின எல்லாருமே தேவைப்படுறப்ப எனக்கு உதவியா நின்னு இருக்காங்க. ஓ, அப்படியா? நருட்டோ, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்பதான் எனக்கும் ஞாபகம் வருது. நானும் உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும். விட மாட்டானே, எப்படி கேட்க விடுவான்? With those two cards up my sleeve, Madara will have no choice but to fall right into my hands. Too bad I won't get to see the look of shock on his face under that ridiculous mask when he realizes I've won. அட நான் பேச வர்றான். கண்ட்ரோல் பண்ணிட்டான். எடுத்தோடனே போடாது. இந்த நெருப்பு நருட்டோ ஒன்றும் பண்ண போறது இல்லை. நருட்டோ, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நல்லா போயிடுச்சு கான்வர்சேஷன். நானும் உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும். இன்னத்துக்கு ரெண்டுமே கட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் காரணம் கிடையாது. இது சமையாடா தானே? அப்படின்னா கிசமரை கொன்னுட்டீங்களா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நருட்டோ அவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்றாங்க, மறந்துட்டியா? அவங்க உன்னை தாக்குனான்னு தயவு செஞ்சு தப்பிக்க பாரு. சொல்றது புரியுதா? வேலை பாரு. நான் பாத்துக்கிறேன். அவங்களே சொல்றாங்க, வேலை பாருங்க. லீஃப் வில்லேஜ பழி வாங்காம விட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த அகாட்ஸ்கி கூட கை கோர்த்திருக்கான். இந்த ஊர் மேல அவனுக்கு அப்படி என்ன கோவம்? உங்களாலதான் அந்த டாப் சீக்ரெட் மிஷனை பத்தி அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் லீஃப் வில்லேஜ அழிக்கணும்னு முடிவெடுத்தான். என்ன சீக்ரெட் மிஷன்? எல்லாம் மாதராவால. அதாவது நருட்டோ என்ன பவர் இருக்கிறான், இட்டாச்சி அசால்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆமா, அதேதான். நடந்த உண்மை எல்லாத்தையுமே மாதரா என்கிட்டயும் சொல்லிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அந்த மாதரா சொன்னது உண்மையா இல்லையாங்கிறத மட்டும் நீ சொன்னா போதும். உச்சியா கிளான சேர்ந்தவங்க லீஃப் வில்லேஜ அபகரிக்க பார்த்தாங்களா? நருட்டோ, போதும் விடு. அவ சொல்றது உண்மைதானா இட்டாச்சி? இத பாரு, சாஸ்கேவையும் ஹிடன் லீஃப் வில்லேஜையும் காப்பாத்துறதுக்காக தான் நீ உன்னை கெட்டவனா காட்டிக்கிட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வலி வேதனை சாஸ்கேவுக்கும் புரியுது. நீ ஏன் அப்படி பண்ணனு அவன் புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்சம் கூட உன்ன மாதிரி கிடையாது. ஹிடன் லீஃப் அழிக்காம விட மாட்டான். அவனுக்கு ரொம்ப விருப்பமான அண்ணா அனுபவிச்ச வலிக்காக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பழி வாங்காம ஓய மாட்டான். முதல்ல என்ன பத்தின உண்மைகளை
அந்த மாதரா கிட்ட யார் சொல்லியிருப்பா? இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? என்ன தவிர ககாஷி சென்சேக்கும் கேப்டன் யமட்டோவுக்கும் தான் இத பத்தி தெரியும். உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது. அந்த மாதரா சொன்னது உண்மையான எங்களுக்கும் தெரியாது. ககாஷி சென்சே இத பத்தி பேசக்கூடாதுன்னாரு. அதனால இத பத்தி வேற யாருக்கும் தெரியாது. ககாஷி சொன்ன மாதிரியே நீ இந்த விஷயத்துல அமைதியா இருந்தாலே போதும். தேவையில்லாம உச்சிஹா கிளானோட பேரை கலங்கப்படுத்திடாத. அதே போல என் உடம்பு என் கட்டுப்பாட்டுல இல்ல. யூனிவர்சல் நீ ரொம்ப லாபகமா தப்பிச்ச நருட்டோ. ஆமா, கடைசியா பெயின் கூட மோதினதை விட நான் இப்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். சாஸ்கேவை பத்திரமா நீதான் பாத்துக்கணும். அதை விட முக்கியம் எனக்கு எதுவும் கிடையாது. உன்னாலதான் இது முடியும் நான் நம்பினது வீண் போகல. ஓகே நருட்டோ, என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிட. என்னால சுயமா நகர முடியல. ஓ அதுவா பூச்சி மொத்தமே வருமே அவன் பண்ணான். என்னால நகர முடியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஒழுங்கா சொல்லு. கொஞ்சம் பின்னாடி பாரு. Got it. Okay. Fire strike. Phoenix Flower Jutsu. இவங்க மட்டும் அதெல்லாம் சொல்லணும். என்ன ஆகுறது சமாளிக்கவே முடியாது. ஐயோ, சுடுது சுடுது சுடுது. சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம், ஆனா இந்த கில்லர் கிட்ட இருந்து முடியாது. ஐயா அவட்ட வாயை விடாதீங்க ஐயா, வேற மாதிரி அவன். உருவம் தான் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன், செயல் ரொம்ப சிறுசா இருக்கு. அதுக்கு நான் அசால்ட்டா இருந்துராத நருட்டோ. இது திரும்ப திரும்ப வருமே. அட, இது என்னது? கென்ஜிட்சு. தயவு செஞ்சு என் கண்ணை பார்க்காதீங்க. கென்ஜிட்சுல மட்டும் மாட்டிடாதீங்க, அவ்வளோதான். ஓஹோ ஏய், எழுந்திருப்பி. ஓ கென்சு போட்டா எழுப்பி விட்டுருக்கு. அப்பா சமையடா. அந்த ஆறு கட்டி தெரியும். இதை வச்சுதான் தம்பியாச்சு. கட்டுக்குள்ள வச்சிருக்கிற இந்த கில்லர் பி என்னெல்லாம் பண்ணுவன்னு பாக்குறியா? யா அது கக்காஷி. கிட்டே வர முடியும். எவ்வளவு மாஸ் பண்ணா டமாஸ் பண்றீங்களா? போச்சு. ஆக்டோபஸ் தாத்தா, ஜாக்கிரதையா இருங்க. மங்கிக்கே. அவன் சுசுகியோ மேல மாட்டீங்க, உங்க கதை அவ்வளவுதான். அது மாங்ககியோ ஷாரிங்கன். தவறு. ஆமா இது அவனுக்குள்ள ஒரு வாட்டி அனுப்புன மாதிரி இருக்கு. நரோட்டோ கிட்ட இருந்து எப்படி எடுக்க முடியும் காக்காவை? முன்ன ஞாபகம் இருக்கு, ஒரு வாட்டி கக்காஷி பேசணும்னு சொல்லிட்டு போனாரு. ஞாபகம். கக்காஷினே வந்து வாயிலாச்சு. விஷுவல் பவரை யூஸ் பண்ணி நருட்டோ ஏதாவது பண்ணிருப்பானோ? என்ன கன்றாவி இது? என் வாயில இருந்து ஒரு காக்காவா? இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன இந்த டைம் தான் உனக்கு அவ்வளவு பாசம். அவனே ஒரு ரோக் நிஞ்சா.
எங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ரத்த சொந்தம் இல்ல. ஆனா உன்னை விட சாஸ்கே எனக்கு ஒரு நல்ல சகோதரனாக இருந்திருக்கான். அப்ப இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் எனக்கு இதை பண்ணியா? என்னாச்சு? சொல்ல சிக்கிட்டு இருக்க. நான் மறுபடியும் சொல்றேன், உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். சாஸ்கேவனி ஊருக்கு திரும்ப கூட்டிட்டு போக விரும்புறேன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுவும் நீ நினைக்கிற மாதிரி நடக்கலன்னா என்ன பண்ணுவ? நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். அவனை கட்டாயப்படுத்துவியா? உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கண்டிப்பா சாஸ்கே நீ சொன்னபடி உன் கூட ஊருக்கு திரும்ப வருவான். ஆனா ஒருவேளை அது எதிர்மறையா நடந்தா என்ன பண்ணுவ? நீ என்ன வளர்ந்துகிட்டு இருக்க? சாஸ்கே உனக்கு ஒரு தம்பி மாதிரி நீதானே என்கிட்ட சொன்ன. ஒருவேளை அதே சாஸ்கே லீஃப் வில்லேஜ் மேல தாக்குதல் நடத்தினா அப்ப நீ என்ன பண்ணுவ? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. சாஸ்கே கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டான். என்ன பொறுத்தவரை சாஸ்கே ஒரு அறவேக்காடு. அவனை யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஒருவேளை அவன் மறுத்தா எங்களுக்கே தெரியுது, அண்ணனுக்கு தெரியாதா? எவ்வளவு நம்பிக்கை தேவைப்பட்டா தம்பி. உன்னால அவனை கொல்ல முடியுமா? நீ அன்னைக்கு சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு அனுப்பலாம். நான் என்னோட பவர்ல கொஞ்சத்தை இப்ப உனக்கு கொடுத்திருக்கேன். ஆனா அதை நீ பயன்படுத்துற நாள் வரவே கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். என்ன இது? அது இப்ப எடுத்து என்ன பண்ண? அது அமாட்டெரசு. அப்படி எடுத்தா அவன் கண்ணுல ரத்தம் வருது. இல்ல, ஆல்மைட்டி புஷ். இல்ல எதுக்காக கொடுத்தா இப்ப எடுத்துட்டான் இல்லையா? என்னால எதுவும் பண்ண முடியல. என்னது? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவனே அவனை அனுப்பிச்சுக்குமா? அடுத்தது எங்க பதறான். அவனுக்கு எதிராக அதுவே நிற்கும் போல இருக்கு. அப்ப இது அமாட்டெரசு கிடையாதா? ஓ, அவனை எதிர்க்கிறதுக்கு அவனே பவர் கொடுத்த மாதிரி. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இங்க என்ன நடக்குது? சாஸ்கேக்காக பண்ணது அவனுக்கு தெரியுது. ஏய், என்னத்துக்கு போறான்? என்ன இது குறி மிஸ் ஆயிடுச்சோ என்ன? இல்லையா, தெரிஞ்சுதாயா? கீழே எறிகிற அந்த காது உன்னோடது தானே. அதை வச்சு நீ என்ன பண்ணேன்னு எனக்கு புரியல. நான் அவனை குறைச்சு எடை போட்டுட்டேன். இட்டாச்சி உச்சியா மத்த எல்லார விடவும் அவன் வித்தியாசமானவனா. ஒருவேளை அவன் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போறான் போல. செஞ்சுச்சு, அவன் மேல வேலை செய்யல. ஆ, வேலை செஞ்சிருச்சு. ஏய், இப்படிலாம் இப்பதான் ஒரு எனக்கு technique. எல்லாமே புரிய வருது. அமாட்டெரசு. இங்க என்ன நடக்குது? பயப்படாத. இப்ப நான் யார் கட்டுப்பாட்டிலையும் இல்ல. யாரையா நீ? எப்படியா அதெல்லாம்? எதிரியோட ஜுட்சுவை முறிச்சிட்டேன். இந்த கெஞ்சுட்சு லீஃப் வில்லேஜை பாதுகாக்க சொல்லி எனக்கு உத்தரவிடுங்க. ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நான் செயலிழக்க வச்சுட்டேன். அப்படியா? என் மாங்கேக்கு ஷரிங்கானுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக தான் அந்த காகத்தை நான் தயார்படுத்தினேன். அதுவும் சரியாவே வேலை செஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏய், இவன் காட்ல வந்தாயா நிஜமாவே? அந்த காகத்தோட இடது கண்ணுல நான் அதை பதுக்கி இருந்தேன். அப்போ அது அவனோட கண்ணு தானா? ஆமா, ஒரே ஒரு கெஞ்சிட்சுவால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஷிஷுயி உச்சிஹாவோட மாங்கேக்கு ஷரிங், அது ஒரு அல்டிமேட்டான கெஞ்சிட்சு. அவர்தான். கோட்டோ அமைச்சுக்காமி. அந்த கெஞ்சிட்சு தான் கபுட்டோட கட்டுப்பாட்டை உடைச்சு எறிஞ்சுது. அந்த மாங்கிக்கு மொத்தமா செயலிழந்த விஷயத்தையே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு புரியல. ஷிசுயி உச்சிகாவுடைய பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சு யூசர் டெலிபோர்ட்டர் ஷிஷுயி. பத்தி சொன்னேதான் இருப்பாங்க. ஷிஷுயியோட விஷுவல் பவர் ரொம்பவே தனித்துவமானது. அதோட பவர்ஃபுல்லான கெஞ்சுட்சுவை வச்சு ஒருத்தருக்கு தெரியாமலே நம்மால அவங்கள கட்டுப்படுத்த முடியும். நம்ம ஊரை பாதுகாக்கிறதுக்காக ஷிஷுயியோட கண்கள்ல அதை பதுக்கி வச்சிருந்தேன்.
இந்த கட்டளையிட்டு இருந்த காகத்தை தான் அன்னைக்கு நான் உனக்காக கொடுத்துட்டு போன நருட்டோ. புரியுதா? ஆனா அதை நானே எனக்கு எதிராக பயன்படுத்துற நாள் வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த சாஸ்கேக்காக கண்ணை விட்டு வச்சு போயிடுது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அத எதுக்காக எனக்கு கொடுத்த? சாஸ்கே எதிர்த்தா அதை பாதுகாக்க. ஒரு உண்மையான ஷினோபி தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டான். இருள்ல இருந்தே ஊரை காப்பாத்துறது தான் ஒரு உண்மையான ஷினோபியோட வேலை. இதை எனக்கு சொல்லி கொடுத்ததே சிஷுயி தான். அவன் மரணத்துக்கு பிறகு அவன் கண்ணுக்காக இங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்கும்னு அப்ப அவன் கணிச்சிருந்தான். அதனால அவன் கண்ணை அழிக்கிற மாதிரி நடிச்சு தன்னைத்தானே அவன் கொன்னுக்கிட்டான். பிறகு அந்த மரணத்துக்கு நான் தான் காரணம்னு எல்லாரையும் திசை திருப்பிட்டேன். கடைசியா நான் சிஷுவையை பார்த்தப்ப அப்பவே டான்சோ அவனோட வலது கண்ணை திருடி இருந்தான். மிச்சம் இருந்த அவனோட இடது கண்ணை என்கிட்ட கொடுத்தான். ஊரை பாதுகாக்க பயன்படுத்திக்க சொல்லிட்டு அவன் எங்கேயோ காணாம போயிட்டான். கீழே இருந்துச்சு அவ்வளோ பார்ப்பாங்க யாரா உண்மையா இருந்த உனக்கு தான் நான் அந்த கண்ணை கொடுத்திருந்தேன். ஒருவேளை நான் விட்டு வச்ச அந்த சாஸ்கே இந்த ஊருக்கு என்னைக்காவது ஆபத்தா மாறினா சிஷுவி எனக்காக கொடுத்திருந்த கடமை மொத்தத்தையும் நான் மீறி இருப்பேன். இது எல்லாத்தையும் சரி செய்யற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. சாஸ்கேவை நீ உன் தம்பியா பாக்குறதா சொன்ன. அதனால உன்னால மட்டும்தான் அவனை தடுக்க முடியுன்ற முடிவுக்கு நான் அப்பவே வந்துட்டேன் நருட்டோ. கண்டிப்பா குறைஞ்சபட்சம் என்னோட கண்களையாவது அவனுக்கு மாத்திக்க முயற்சி பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா உண்மையான சக்தியான எட்டர்னல் மாங்கேக்கியோ அவனுக்கு வேணும். ஒருவேளை அவன் என் கண்ணை எடுத்திருந்தா பார்த்த மறுகணமே உனக்குள்ள இருக்க காகம் வெளியே வந்து அவனை தாக்க தொடங்கிருக்கு. சாஸ்கே மேல கோட்டோ அமத்சுகாமியை கேஸ் பண்ணி இந்த ஊரை காப்பாத்துறது எல்லாத்தையுமே கரெக்டா கெஸ் பண்ணிக்கிறேன். என்னோட திட்டமாவே இருந்துச்சு. அப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த ஜுட்சுவ சாஸ்கே மேல காசு பண்ணாம ஏன் அவனை விட்டீங்க? நான் பண்ணாம இருக்கணும்னு விரும்பல. அந்த சமயத்துல என்னால அதை பண்ண முடியல. ஷிஷுயோட மாங்கேக்யூ மறுபடியும் செயல்பட 10 வருஷத்துக்கு மேல ஆகும். அதுக்கு ஹாஷிராமா செஞ்சுவோட சக்ராவும் தேவை. சாஸ்கே என்ன பல காரணங்களுக்காக கொல்ல நினைச்சான். ஆனா அப்படி நான் இறந்துட்டா என் மரணம் நிச்சயமா அவனை பாதிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கும் அவர் தான் தேவைப்படுற. என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. இனி நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஹிடன் லீஃப் வில்லேஜுக்காக நீ இதுவரைக்கும் ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட. இதுக்கு மேல நம்ம கிராமத்தை இறந்துமே பண்றானேடா. ஹிடன் லீஃப் வில்லேஜ காப்பாத்துவேன். சாஸ்கேவை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். என் அன்பு தம்பிக்கு நீ நண்பனா கிடைக்கிறதுக்கு நிச்சயமா அவன் கொடுத்து வச்சிருக்கணும். என் மூஞ்சில சிரிப்பை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். ஷிசுயோட கண்ணு கூட இங்கதான் இருக்கா. இன்னும் எத்தனை நல்லது நடக்க போகுதுன்னு தெரியல. Almighty Fire! இன்னைக்கு வச்சு அமைக்கணும் சொல்லி அமைக்கலாமா? இட்டாச்சுக்கு இவனுக்கு சண்டையா? இப்படிதான் வரப்போகுது. இறந்துமே போறாரான் ஆயிட்டாச்சு. அவன் என்னையா சொல்றது? அவன் எங்க போயிட்டான்? மறைஞ்சிட்டானா? ஏய் இதோ Almighty Push! நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? ராக்கினோ ஏய், பழைய இதுக்கு மாறினால திரும்ப பார்க்கலாம். உரிய ஆரம்பிச்சிட்டியா நீ? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. டைல்ஸ்லேயே ஓடிடாப்பாவ. அவர் இல்லாதப்பே அந்த ஆட்டம் இப்போ இன்னும். அடுத்த நிகண்டோ ஏய் இல்ல இல்ல, இது என்ன ஜூட்சு? ஏதாவது பண்றா. ஐயா இந்த ஒரு எபிசோடு பற்றி பேசுறதுக்கு மணிக்கணக்காக அவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்குள்ள. எனக்கு அப்படியே நான் வந்து ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். யாரா இந்த ஹிட் ஆச்சு, எப்படா இவனுக்கு இந்த அளவுக்கு மூளை அப்படின்ற மாதிரி இருக்குது.
இவன் நிஜமாவே என்ன கடவுளா எல்லாத்தையும் இப்படி முன்கூட்டியே கெஸ் பண்ணி வைக்கிறான்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் இது, அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். கபுட்டோவோடைய இதுவே முறிச்சு ஒருத்தன் வரான் அப்படின்னா இது என்னன்னு சொல்ல யாராலையுமே பண்ண முடியல. இப்போ இங்கே நிற்கிற பாருங்க 5 ஊரோட இவங்க ஒக்காய் முன்னாடி காஸ்கே வந்திருக்காங்க டிச்சு இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. இவங்க யாராலையுமே பண்ண முடியாத ஒன்று இவன் இட்டாச்சுன்ற வந்து அசால்ட்டாக ஒன்று பண்ணிட்டான்ல. எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான்றதே எவ்வளோ பெருசாக இருக்குது. அது போக இதெல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு நருட்டோக்கும் சப்போஸ் சாஸ்கேக்கும் சண்டை நடந்தால் கண்டிப்பாக என்னுடைய கண்ணை எடுத்து அவன் வைப்பான். நான் இறந்ததுக்கப்புறம் அவன் கண்ணு கண்டிப்பாக அவன் எடுக்குப்பான். அப்போ நீ அவன் கூட மோதுற டைம் வரும். ஏன்னா நீ வந்து அவனை பாதுகாக்க நினைக்கிற. ஆனால் அவன் வந்து முந்திரி கொட்டை வேறு விஷயம் செய்யும். அப்போ நீ அவனை எதிர்க்கிற மாதிரி வரும். அப்போ எதிர்க்கிறப்ப இது அவனுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கான். அன்றைக்கி நட்டுகள் அன்றைக்கி எதுக்குடா அதை அனுப்புனான்ற குழப்பத்தோடையே இருந்தோம். சரி ஒரு வேளை சாஸ்கே எதிராக இருமோ என்னமோ ஒரு இதில் இருந்தது. பட் இதை கெஸ் பண்ணி வச்சான். பட் அதுவே இப்போ இவனுக்கு அது உதவிச்சு. அவன் தம்பிக்காக வச்சது இப்போ அதை வச்சு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கிட்டான். வேற லெவலில் இருந்தது அது. இது அவனை பற்றி இன்னும் பேசுறதுனே எனக்கு புரியல. அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம் அவனை பற்றி. அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இப்போ இறந்துமே அதாவது உயிரோடு இருக்கிறப்ப தான் அவ்வளோ அவஸ்தை. லைஃப் எல்லாத்தையும் இழந்து இதுக்கு அந்த ஊருன்னே இருந்தது. இப்போ இறந்துமே ரிட்டன் வந்து திரும்ப ஊருக்காக போகிறாருன்னுங்கிறானா அவனை என்னன்னு சொல்கிறது. அவனை பற்றி பேச வார்த்தையே கிடையாதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. செம்ம இன்டெலிஜென்ட்டு ப்ளஸ் இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்ததுனால எல்லாரை பற்றி நல்லா கரைச்சி குடிச்சு வச்சுக்கிறோம். என்ன நடக்கும் எப்படி மாறுன்ற வரைக்கும் ப்ளஸ் கூட பிறந்த தம்பியையும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சதெல்லாம் செம்மையாக இருந்தது. அதாவது இதில் அப்படியே போட்டு ஒருத்தர் பண்ணுறாங்க. இப்போ நருட்டோ கூட மோதிட்டு இருக்கான் ஹிட்டாச்சு. ஆனால் அசால்ட்டாக அதாவது முன்ன சின்ன பையனாக இருக்கிறப்ப மோதனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன பவரில் இருக்கிறான். 90 நெருப்பாக எரிஞ்சுன்னுக்கிறான். அசால்ட்டாக ஹிட்டாச்சு சண்டை போட்டுங்கிறான். ஒன்றுமே பண்ண முடியல நருட்டோனால. ஃபைட் அப்போ நானும் பார்க்குறேன் டேய் அவன் என்ன பவரில் இருக்கிறான் என்னடா அசால்ட்டாக அவனை ஹேண்டில் பண்ணுகிறேன்னு அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ நகட்டோவையும் எதிர்க்க ஆரம்பித்தான். அதாவது இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நகட்டோவும் பார்த்தீங்கன்னா அமத்ராசு போட்டு அதுவும் பண்ணான். அந்த இடத்துல பார்த்தா நகட்டோ ஆல்மிட்டி புஷ் போட்டு அந்த அமத்ராசே அணைக்கிறான். டே அப்போ அவன் யாரா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் வந்து கெஜன்ஸு போட்டார். நான் 8 கிலோபிக்கு போட்டார். அது வந்து 8 உள்ளேருந்து அது எழுப்பி விட்டுருச்சு. அப்போ அது ஒரு சீனும் நான் பார்க்குறப்போ அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு என்னடா ஒருத்தர் போட்டி போட்டுன்னு இருக்கு யாரா இங்கே பவர்ஃபுல்லுன்ற மாதிரி இருக்குது. மண்டை வெடிச்சிச்சு. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா முன்ன சின்ன வயசுல வந்து சாஸ்கே நருட்டோ சண்டை போட்டு யார் பெஸ்ட்டுன்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு 4 பேர் ஃபைட் போட விட்டா எப்படி அவங்களுக்குள்ள திறமையை மாற்றி காமிச்சிப்பாங்களோ அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஆக்சுவலி திரும்ப எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ப்ளஸ் சண்டை போடும் போதும் எதிரியாக சண்டை போடாமல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்களா அது பார்க்கவும் நல்லா இருக்குது. ஆமாம் அது ஃபைட் போகிறப்ப பார்க்குறோமே பின்னாடி கிளர்பிக்கு சண்டை பின்னாடி பாரு மேலே பாரு அப்படின்னு இட்டாச்சு தான் சொன்னது. அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நகட்டவும் சரி இது நான் பண்ண அங்கே பாரு இங்கே பாரு நகட்டவும் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அவங்களோட அட்டாக்கை அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்கனால தான் கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது இந்த 2 பேருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜிஞ்சுரிக்கே பிடிக்கிற அளவுக்கு பவர்லாம் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அது தெரியுது. இப்போ பாருங்க இதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க 2 பேர் வந்து இங்கே போராடுங்கிறாங்கன்னா இது என்னன்னு சொல்கிறது. இப்போ நகட்டும் பார்த்தா நோஞ்சாமல் வந்த ஒன்றும் பண்ண முடியாது. சரி எல்லா பவரும் உறிஞ்சி ட்ரையாக தானே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா எடுக்கிறான். அது சரி அது போச்சு அப்படின்னு பார்த்தா கிலோவிட்டு போகாது ஃபுல் பவர். அப்போவே அந்த ஆட்டம் ஆடுறான். இப்போ இது வேற வந்துருச்சு அப்படின்றப்போ இது நருட்டோதான் உரிய ஆரம்பிச்சிட்டான். இதில் என்னன்னு சொல்கிறது போட்டி அதாவது 4 இந்த பக்கம் 2 பேர் பவர்ஃபுல்லாக அந்த சைடு நம்ம சைடு பவர்ஃபுல் 2 பேர் மோதினா எப்படி இருக்குன்றதை அப்படியே காட்டுறாங்க. பட் ஒரு எபிசோடுக்குள்ள இதை அடக்கிறப்போ தாங்க முடியல. இது இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இன்ச்சாக பார்க்க வேண்டிய எபிசோட்ரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு எபிசோடு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி நிறுத்தி பார்க்கணும். அப்படி இருக்குது இந்த எபிசோட். எனக்கு இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் நம்ம இட்டாச்சு இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது இவங்க இருந்திருந்தா நிறைய விஷயம் இல்லாமல் போயிருக்கும். மற்ற கேரக்டர்ஸ்க்கு வேல்யூவே இல்லைன்ற மாதிரி. ஏன்னா ஒட்டு மொத்தமாக எனக்கு இவங்க ஃபீல் ஆகுறாங்க. இப்போ அக்காசுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இட்டாச்சு உயிரோடு இருந்ததை பண்ணியிருந்தா கூட ஈஸி சமாளிச்சிருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இவங்கள பற்றி போயிட்டு இருக்கப்போ சிசுரி அவரை பற்றி சொல்கிறப்போ அதுவுமே பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா மொத்த பேருமே அவர் கண்ணுக்காக தான் போராடுறாங்க. அது கமெண்ட்லேயும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தீங்க அவர் இன்னும் பவர்ஃபுல் அந்த கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த விஷயம் சொல்கிறப்போ அவர் யாராக கொண்டு இருப்பா அப்படின்ட்டு இட்டாச்சி மேலே பழி அதெல்லாம் அப்பயே புரிஞ்சது. கண்டிப்பாக இட்டாச்சி பண்ணியிருக்க மாட்டான். இதுக்குள்ளே ஏதோ சதி நடந்திருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். இது ஏற்கனவே காட்டிட்டாங்களா என்ன ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு நான் மறந்துட்டுனான்னு தெரில. பட் இங்கே பார்க்குறப்போ அந்த டவுட் வந்துச்சு. அப்புறம் எப்பறம் அவர் இறந்துருப்பாருன்றது அந்த இது வந்துகிட்டே இருந்தது. அவரை பற்றி பேசிகிட்டு இருப்போம். பார்த்தா அவரே வந்து இறந்துட்டாரா இல்லை இவர் வந்து குத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று டான்ஸ் எடுத்துக்கிட்டான், ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டு அவன் மறைஞ்சிட்டான் அப்படியே காணாமல் போயிட்டான் அப்படின்றாங்க. ஸோ அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கொன்று இருப்பாங்களா இல்லை அவரே வந்து அழிச்சிக்கிட்டாரா அது என்ன கதைன்னு தெரில.
ஸோ எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி மெய் இருக்குது. எல்லார் பற்றியும் தெரிய வரப்போ எவ்வளோ பின்னாடி நடந்திருக்குல்ல, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம ஊருக்குள்ளே நடக்கிற முன்னாடி நடக்கிற அவங்கள பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். பின்னாடி நடக்கிற இட்டாச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்பயும் தெரிய வேணாம்னு தான் சொல்கிறாங்க. இறந்து வந்துமே இவ்வளோ விஷயம் சாஸ்கேக்கு தெரிஞ்சிச்சான்றப்போ அது ஒன்றும் வருத்தம் தான் படுறாங்க. அவனுக்கு தெரிஞ்சா அவன் இப்போ அந்த பாசத்தினால தான் யோசிப்பான், இப்படிதான் போய் அங்கேயும் அவனும் மாட்டிப்பான்னா ஒரு பயம்தான். அதே மாதிரி தான் நடக்கும். அதுக்கு தான் அவனுக்கு தெரியவே கூடாதுன்றது தான் அவ்வளோ முனைப்பாந்தது. பட் தெரிஞ்சு போச்சு. அப்பயும் இப்போ இட்டாச்சிக்கு அந்த டவுட்னா மாதராக்கு எப்படா இந்த விஷயம் தெரிஞ்சது? அவனுக்கு தெரிய வேண்டிய இது அவன் இல்லாதப்போ நடந்த விஷயம், இதெல்லாம் பின்னாடி நடந்தது, சீக்கிரட்டாக நடந்தது, எப்படி அவனுக்கு போச்சு அப்படின்ற அந்த டவுட் வருது. ஸோ கரெக்டாக எதை சொல்லி அடித்தா சாஸ்கே எழுவான்றதை கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணி அதை பண்ணிட்டான். இதை தெரிஞ்சிடக்கூடாது இத்தனை பேர் போராடினது மறைச்சது. இப்போ இவனை பற்றி யாருக்குன்னா தெரியுமா? இட்டாச்சுன்னா துரோகின்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஊருக்குள்ள. பட் அவன் தான் இந்த ஊருக்காக அவ்வளோ போராடி இருக்கான். கடைசி வரைக்குமே தன்னை கெட்டவனா காட்டி தியாகியாக வந்துக்கிறான்றது தெரியணும் முதல்ல. அது தெரியாமல் மறைக்கிறது தான் எனக்கு இதுவாக இருக்குது. இதுக்கு மேலே என்னடா இருக்குது? மறைச்சனா பண்ண போகிறீங்க? அவனுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். அவன் விருப்பப்படலனாலும் அது செய்ய வேண்டியது அந்த ஊரோட கடமை. ஆனால் அப்படி ஒரு மனுஷனை நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா இறந்துமே போராடிட்டு இருக்கான், நம்மளுக்காக நிற்கிறான், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானா, அவெல்லாம் வேற லெவலில் வைக்க வேண்டியது. அதுதான் ஒரு விசுவாசம், ஒரு சீக்கிரட்டை மறைக்கணும்னா இட்டாச்சி தான். அவனை விட பெஸ்ட் யாருமே இருக்க முடியாது. இவ்வளோ கண்ட்ரோலாக ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அப்படியே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுலாம் இட்டாச்சி தவிர யாராலையும் முடியாது. எனக்கு அப்பவும் இட்டாச்சி பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. திரும்ப அவன் இப்போ உயிரோடு இருந்தா வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாஸுக்கே கூட அண்ணன் தம்பியாக ஒரு பழகி ஒரு ஃபன் பண்ணி விளையாடிட்டு போனோம், கக்காஷ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இப்படி தானே இட்டாச்சி இருந்திருப்பான். அந்த இட்டாச்சை மிஸ் பண்ணுற மாதிரி ஓன் கேரக்டர் அந்த ஃபன் சைடு நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஒரு சீரியஸாக பார்த்தோம், சோகமாக பார்த்தோம். இப்போ தான் கொஞ்சம் தம்பி பற்றி பேசும்போது அறவேக்காலில் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு லைஃபே நம்ம இட்டாச்சி பார்க்கலையடா, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கேன்னு ஏக்கமாயிடுச்சு. இல்லை நட்டு கூட நான் 90 பவர் எடுத்துட்டேன். இல்லை புரியல போதும் எனக்கு தங்கு அவன் நம்பிக்கை இருக்குது. அதாவது நீ பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. அது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டியான்றது ஆச்சரியம். பட் ஆனால் நீ சொல்கிற மாதிரி நடந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. சாஸ்கேன்றவன் இப்படி மாறி இருக்க போகிறதில்ல. இப்போ நட்டோக்கு ஒரு இது கிடச்ச மாதிரி சாஸ்கேக்கு அவன் கிடச்சிருப்பான். 2 பேர் நேரத்துக்கு ஒன்றா சேர்ந்து இந்த வாரம் நின்று இருப்பானுங்க. ஏதோ ஒன்று வேற மாதிரி போயிருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆகுதா? இட்டாச்சியோட அந்த லைஃபே போச்சுல, ஒருத்தனோட லைஃபே இங்கே காலி. அவனுக்குன்னு ஒரு பர்சனல் இதுவே எதுவுமே இல்லாமல் எல்லாமே மறைஞ்சு போச்சுன்றதான். அவன் தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எதுவுமே இல்லைன்றது. இப்போ கூட இட்டாச்சி அந்த உச்சிதா கிளானோட நேம் கிடக்கூடாதுன்னு தான் இப்பயும் இட்டாச்சி பேசினான். அதுவுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளான் பைப்காகவே ஏற்கனவே ஒரு தப்பான இதில் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி கெட்ட பேர் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த பேர் அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு இன்னும் அதை மெயின்டைன் பண்ணுறான். தன்னோட ஊர் கிளானுக்காகவும் நிற்கிறான், இங்கே இந்த ஊருக்காக இங்கே இருக்கிற விசுவாசத்துக்கும் உண்மையாக இருக்கலாம். அது அந்த கான்வர்சேஷன் வந்துச்சு கரெக்டாக. ஏதோ கேள்வி கேட்க ஏதோ சொல்ல கரெக்டாக அதுக்குள்ளே கண்ட்ரோல் எடுத்துட்டான். பட் இப்போ அந்த கண்ட்ரோல் மீறி வெளியே வந்துட்டான் இல்லையா? இப்போ நிறைய விஷயம் வந்துட்டு கேட்கலாம். ஆனாலும் அந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி தெரில. இப்போ அந்த டைமில் மாதராஜ் ஹெல்ப் பண்ணானா, இதெல்லாம் பண்ணானா, இது அவன் தானானா, அதை பற்றி பேசாத விஷயம் அப்படின்ட்டு அது வேற மாதிரி தான் போகுது. ஸோ அது ஏதோ ஒரு என்ட்டு உள்ளே சுற்றிட்டே தான் இருக்குது. என்னைக்கு வெளியே வருதுன்னு ஒன்று பார்க்கலாங்க. பட் ஆனாலும் இந்த எபிசோட் அப்படியே கண்ணுக்குள்ளேயே இன்றைக்கி திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணுது. அவ்வளோ விஷயங்கள் காட்டுறப்போ இது எங்களுக்கு பத்தலை. ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் இதை போய் பண்ணிட்டோமே, இது பர்சனலாக உட்காந்து நிறைய முறை பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.